கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை உங்களோடு சொன்னேன். பாவம் ரெண்டு வகைப்படும். ஒன்று செய்யக்கூடாதது, இன்னொன்று செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது என்று நான் உங்களோடு பேசி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எது செய்ய வேண்டிய காரியம், எது செய்யக்கூடாத காரியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் சொன்ன சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர்களும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவும் சொல்லியிருக்கிற விஷயத்தை நாம் நன்றாக கூர்ந்து கவனித்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் அவைகளே நம்மை சரியான விதத்தில் நடத்துகிறதற்கு தேவன் கொடுத்த சத்திய வார்த்தைகளாக இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மனிதர்கள் பார்க்க நீங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்யக்கூடாது. மனிதர்கள் பார்க்க நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு தெரிய மாதிரி, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மற்றவர்கள் என்னை கனத்திற்குரிய விதத்தில் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மற்றவர்கள் என்னை குறித்து மேன்மையாய் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவை ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்தவராக மாறினார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவராய் மாறினார். அது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் உபத்திரவங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. இது நான் சொல்கிற 4ஆம் நூற்றாண்டு கதை. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோமா? 4ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை. கிறிஸ்தவர்கள் அப்போ தெருக்களில், வீதிகளில், கம்பங்களில் கட்டி வைத்து தெருவிளக்குக்காக உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அவ்வளோ கொடூரம் அவங்களுக்கு நடந்தது. அந்த நாளில் 4 ராஜ்யமாக பிரிஞ்சிருந்த ரோம ராஜ்யத்தை கான்ஸ்டன்டைன்ற ராஜா ஒரே ராஜாவாக எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து உலகம் முழுவதும் ஆளுகிற ஒரு ஆளாக மாறினார். அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்தவராக மதம் மாறினார். மதம் மாறுகிறதல்ல இந்த மார்க்கம், மதம் மாறுற அனுமதி கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ரோமர்கள் தங்களுடைய தெய்வங்களை வணங்குவார்கள். அந்த தெய்வங்களுக்கு பதிலாக கிறிஸ்தவ பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற பேதுரு, இயேசு, மரியாள், யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் சிலையை கொண்டு வந்து கோயில் வச்சிட்டார். அதான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாடு. கொண்டு வந்து வச்சிட்டார். எல்லா இடத்துலையும் சிலைகள். மாதா ஒரு குழந்தை வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சிலை, யோசேப்பும் மரியாளும் குழந்தை வச்சிட்ருக்க மாதிரி ஒரு சிலை. இதெல்லாம் அவர் பண்ணது. அன்றைக்கி இருந்த ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், பிஷப்மார்கள், போப்புமார்கள் யாராலையும் இதை தடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ உபத்திரவம். இந்த ஆள் வந்த உடனே எல்லாமே மாறிச்சு. கிட்டத்தட்ட 4% இருந்த கிறிஸ்தவங்க அன்னைக்கு உலகத்தில் 4% இருந்த கிறிஸ்தவங்க 80% மாறினாங்க. இந்த ஆளுடைய காலத்தில் வெறும் 4% இருந்த கிறிஸ்தவங்க உலகம் முழுவதும் 80% மாறினாங்க. மதம் மாறினார்கள் ரட்சிக்கப்படாமலேயே. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள்லேயும் அநேக வாலிபர்கள், வருங்கால சந்ததியினர் கரெக்டாக 17-18 வயசு ஆனவுடனே ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. சபையில் அவங்க ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, திருவிருந்து எடுத்துருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாமலே கிறிஸ்தவங்களாக மாறுறாங்க. 80% பேர் அன்றைக்கி கிறிஸ்தவங்களாக அட் அ டைம் மாறினாங்க. அவர் பல சட்டங்களை போட்டார். கிறிஸ்தவர் ஆகிறவர்களுக்கு தான் அரசாங்க வேலை,
கிறிஸ்தவர்களுக்கு பல மரியாதை, பல முக்கியத்துவம், பல மேன்மைகள் அப்படியே தலைகீழாக மாறிச்சு. இவ்வளோ நாள் எரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த கிறிஸ்தவர்கள் இப்போ மதிக்கப்படத்தக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதை குறித்து ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தின் அழிவை விட மோசமான ஒரு பேரழிவு அப்பொழுது நடந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் 80% பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். கிறிஸ்தவம் எப்பொழுதுமே மதம் மாறுகிற கூட்டம் அல்ல. அது ரட்சிப்பை விரும்பி பரலோகம் போவதற்காக உண்மை தெய்வமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டம். ஆமேன். வரல. யாராகிலும் மதம் மாறுகிற எண்ணத்தில் இங்கே இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த கிறிஸ்தவம் செட் ஆகாது. மதம் மாறுற கூட்டத்தில் கிறிஸ்தவம் வராது, மதத்தில் வராது. இது உண்மையான தெய்வத்தை காணாமல் கண்டு பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசித்து பரலோகம் போகிறதற்காக இந்த உலகத்தில் தன்னை தானே திருத்தி கொண்டு வாழுகிற கூட்டம் இது. கண்ட உபதேசம் போதனைகளில் சிக்கக்கூடாது, எப்படி வேணால் வாழலாம். இது போன்ற தவறான உபதேசங்களுக்கு இன்றைக்கு சபை செவி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் அவற்றிற்கும் கணக்கு தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படும். அதனால் அதை இஷ்டத்துக்கு அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்க. பலவிதமான போதனைகளை அலையாதீங்க, அழைப்புண்டு திரியாதிருங்கள்னு பைபிளில் சொல்லுது. மத்தேயு 6:3 நீ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதுக்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. வலதுகை இந்த உங்கள் ரைட்டு கை கொடுக்கறது கூட லெஃப்ட்டுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் ரைட்டில் கொடுக்கும்போது கூட இந்த லெஃப்ட்டை மறைச்சி வச்சுக்கிட்டு கொடுக்குறணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல காரியங்களை நீங்கள் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது செய்வதை. உங்கள் கை ரைட்டில் கொடுக்கறதே லெஃப்ட்டுக்கே தெரியக்கூடாது. நான் இப்போ யாருக்கும் தெரியக்கூடாது. மத்திய 18:10 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். சாதாரண நபர்களை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. யாராவது உங்களுக்கு அற்பமாக தெரியுதா? சபையில் யாரையாவது நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்களா? உங்கள் சமுதாயத்தில், உங்கள் தெருவில், ஜாதி அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில் நீங்கள் யாரையாவது அற்பமாக நினைக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். காரணம் என்ன? அதிலேயே சொல்லியிருக்கிறார், அந்த அற்பமாய் நீங்கள் எண்ணுகிறவர்கள், நீ கேவலமாக பார்க்குற ஆட்கள் தேவ தூதர்கள், அவர்களுக்குன்னு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அவன் சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு பின்னாடி தேவ தூதர்கள் கூட்டம்லாம் இருக்குதுப்பா. நீ உன் கணவனையோ மனைவியோ உன் பிள்ளைகளையோ உன் குடும்பத்தினரையோ உன் உறவினரையோ உன் சபை மக்களையோ குழந்தைகளையோ பெரியவர்களையோ வயசானவங்களையோ யாரையுமே நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது, அற்பமாக பேசக்கூடாது. சமீபத்தில் நான் ஒரு பக்கத்து பில்டிங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சிமெண்ட்டையும் டைல்ஸில் கொட்டி டைல்ஸ் எல்லாம் நாசம். சரி, பொறுத்துக்கிட்டோம். ஆனால் அதில் ஒரு நாள் ஒருத்தன் வேலை செஞ்சிட்ருக்கேன், துணியெல்லாம் காய போட்டிருக்கோம். எப்பா சிமெண்ட்டு கீழே விழுமா, துணியெல்லாம் எடுத்துடணுமா? விழாது. அப்படி தான்ப்பா சொன்னீங்க அன்றைக்கி, எல்லாமே விழுந்து நாசமாக போச்சு. சொல்லியுமே அவ்வளோ சிமெண்ட்டையும் டைல்ஸில் கொட்டியிருக்கீங்க, இப்போ அதெல்லாம் எப்படி எடுக்கிறது? டைல்ஸ் எல்லாம். அவன் அந்த பக்கமாக திரும்பி ஏதோ ஒன்று சொன்னான். எனக்கு கோவம் வந்தது உண்மையிலே. என் மனைவிட்ட சொன்னேன், இவனுங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது, அதனால் நீ துணி எடு அப்படின்னு சொன்னேன். இந்த இவனுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எனக்கு வேதனையாக இருந்தது. அங்கே இருக்கிற எல்லோரும் என்னோட வயசு கம்மி தான், ஆனால் நான் பேசினது மரியாதை குறைவானது. இவனுங்க ஒருத்தனுக்கும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவன் இப்படி திரும்பி நின்று எதையோ திட்டுறான். என்ன எனக்கு இயல்பாக பாதிக்கப்பட்டது நான். அப்புறம் ஒரு 3-4 நாள் கழித்து அந்த மேஸ்திரி வந்தார். அந்த மேஸ்திரியும் இவனுங்கன்னா அந்த மேஸ்திரி சேர்த்து தானே வரும். அது வேறு, அந்த ஆள் வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறார். சொன்னேன்ப்பா, அன்றைக்கி உண்மையிலே நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் பேசினேன்.
உங்கள் ஆள் இப்படி டக்குன்னு திரும்பி மேலே தான் இருக்கிறாருன்னார். அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தத்தோடு பேசினேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்ட்டு. அவனுங்கன்னு பேசினேன். இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? அவனுக்கு பண்ணுறதும் அநியாயமாக தானே பண்ணுறானுங்க. இல்லை, ஒருத்தனை அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. மத்தேயு 6:19 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். என்னங்க இப்படி சொல்கிறாரு? காசு, பணம், நகை, சொத்து, ஆஸ்தின்னு எதுவுமே சேர்த்து வைக்காத, வர்றதெல்லாம் செலவு பண்ணு சொல்கிறாரா? இல்லை வர்றதெல்லாம் அப்பப்போ காலி பண்ணிடுன்றாரா? சேர்த்து வைக்க வேண்டான்றார. நம்மள எத்தனை பேர் சேர்த்து வச்சுருக்கோம்? செய்வோமா? பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, சொத்துக்களெல்லாம் அப்போ வாங்கி வச்சுருப்பார், அம்மா வழியாக வரும். இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த பூமியில் ஒன்றும் சேர்த்து வைக்காத, பூச்சி திருடும், அரிக்கும், திருடன் திருடுவான், கண்ணமிட்டு திருடுவார்கள், ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ எல்லாம் போச்சேன்னு உட்காந்து அழுதுட்டு கிடக்காத. அப்போ பாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்ல வர்ற கருத்தோடு ஒப்பிட்டா ஒன்றுமே சேர்த்துக்கூடாதா? உண்மையாக சொல்லட்டுமா? சொத்தெல்லாம் வேணும், நகை வேணும், வெள்ளி வேணும், தங்கம் வேணும், வைரம் வேணும், எல்லா ஆஸ்தி வேணும். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற எண்ணமும் வேணும். அப்போ இயேசு சொன்னது என்னென்னா, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இந்தியாவில் என்பிஎன் நேஷ்னல் ப்ரேயர் நெட்வொர்க் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கியவர் பேட்ரிக் ஜாஷுவா. ஒரு பெரிய தேவ மனுஷன். அவருடைய மகன் மிஷினரியாக அனுப்பப்பட்டு அங்கே கொல்லப்பட்டார். அவருடைய ஒரு மகன் அவருடைய வீட்டை காலி பண்ண போகிறார். மிகப்பெரிய, இந்திய அளவில் மிகப்பெரிய ஸ்தாபனங்க, பல கோடி சொத்துக்கள் அந்த ஸ்தாபனத்துக்கு இருக்குது. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணோம். வாடகை வீட்டில் இருக்கிறாரு, இன்னொரு வீட்டுக்கு போகணும். ஆட்டோ டிரைவர் வர சொல்லியிருந்தார். ஆட்டோவில் அவர் டிரைவர் மேலே வந்தார். வயசான காலம். போகலாமா தம்பி அப்படின்னாரு. ஐயா எதுவும் பொருட்கள்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு. ஒரே ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டார். இவ்வளோ தான் தம்பி என்னுடைய சொத்துலாம், போகலாமா ஆட்டோவில்? வீடு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு பெட்டி தாங்க, ஒரு சூட்கேஸ் தாங்க. இந்தியா முழுவதையும் அசைத்த தேவ மனுஷன். நேர் முழங்காலில் 70-75 வயசில் கூட நேர் முழங்காலில் நின்று ஜெபிச்சதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு அந்த ஆட்டோ டிரைவர், என்ன சார் சொல்கிறீங்க, இவ்வளோ தானா உங்களுக்கு, இவ்வளோ தானா உங்களுக்கு? ஆமாம் தம்பி, இதுக்குள்ளே தான் பெட்ஷீட் இருக்குது, என் உடை இருக்குது, இதுக்குள்ளே தான் எனக்கு தேவையான வாழ தேவையானதெல்லாம் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். நீ வாழ்கிற நாட்களில் இந்த பூமியில் பொக்கிஷத்தை சேர்க்காத, பரலோகத்தில் சேர்க்கணும். எப்படி சேர்க்க முடியும்? பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்காக நீ எதை செய்கிறாயோ அது பரலோகத்தில் பொக்கிஷமாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு லேண்டு இருக்குது, அதை ஆலயத்துக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது மேலே பரலோகத்தில் அது தேவனுக்கு செய்வதினால் அது அங்கே போய் சேருகிறது. ஆமென் சொல்லுவோமா? இந்த பூமியில் அது உங்களுக்கு இழப்பாக இருக்கும், பரலோகத்தில் அது லாபமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பூமியில் சேர்த்து வைக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இந்த பூமியில் நீ சேர்க்குறன்னா வேஸ்ட்டாக போயிடும். நீ பரலோகத்தில் சேரு, அது உனக்கு பலனாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்ந்த ஒரு கிரேட் அலெக்சாண்டர். போகாத நாடு இல்லை, ஜெயிக்காத நாடு இல்லைன்னு சொல்லலாம். அவர் சாகும்போது 5 விஷயத்தை சொன்னார். அதில் ஒரு விஷயம், என்னுடைய பெட்டி, சவ பெட்டிக்கு சைடில் என் கை வைக்கிற இடத்துல 2 ஓட்டை வச்சுருக்கணும். அந்த 2 ஓட்டை வழியாக என் 2 கையும் வெளியில் இப்படி வச்சுருக்கணும். பெட்டிக்கு வெளியில் என் 2 கையும் இப்படி வச்சுருக்கணும். எதுக்கு? இந்த உலகம் முழுவதையும் ஆண்ட அலெக்சாண்டர். பொண்ணும் வெள்ளியும் தங்கத்துக்கும் குறைவே இல்லை. அந்த அலெக்சாண்டர் செத்து பிணமாக போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறாரு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி
2 கையும் வெளியில் வைக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி வச்சாங்க. அவ்வளவு உலகம் முழுவதும் ஆண்ட சக்கரவர்த்தி இன்னொரு ரூல் சொன்னார். நான் சம்பாதித்த பணங்கள் காசுகள் எல்லாமே என்னுடைய பிண ஊர்வலத்தில் எரியப்பட வேண்டும். நான் போய்கிட்டு இருக்கும்போதே பிண ஊர்வலத்தில் இப்போ கூட நிறைய பேர் காசெல்லாம் வீசி எறிவாங்க. அது எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கிரேட் அலெக்சாண்டர் 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவர் இந்த பூமியில் வாழ்ந்து. அந்த காசெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த அலெக்சாண்டரை காப்பாற்றலை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த பணத்தாளன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியட்டும், வீதியில் வீசுங்க அந்த காசுன்னார். இன்னொரு 5 ரூல்ஸ். இன்னொரு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் தெரியுமா? ஏன் அந்த சவப்பெட்டியை மருத்துவர்கள் தான், டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும். என்னுடைய சவப்பெட்டியை யார் தூக்கிட்டு போகணும்? டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும். ஏங்க டாக்டர்ஸ் தூக்கிட்டு போகணும்? நீ என்னதான் பெரிய மருத்துவனாக இருந்தாலும் உன்னால் உயிரை காப்பாற்ற முடியாது, செத்து போன உயிரை திரும்ப தர முடியாது. அப்படிங்கிறத இந்த மருத்துவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே நான் மருத்துவர்கள் என் பாடியை தூக்கிட்டு போனோன்னார். அல்லேலூயா. இந்த கிரேட் அலெக்சாண்டர் மாதிரி இங்கே யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த கிரேட் அலெக்சாண்டருக்கு இந்த கதி தான். இந்த பூமியில் ஒன்றுமே அவர் சேர்த்து வச்சு அனுபவிக்கலை, எதையும் எடுத்துகிட்டு போகல. ஆனால் கடைசியில் பரலோகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கிறது அந்த அலெக்சாண்டர் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நரகத்துலேருந்து பார்த்தாருனா நான் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணுன்னு தானே சொல்லியிருப்பார். யோசிங்க. மத்தேயு 23:3 ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருப்பார்கள். இது யாரை? அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆலய தலைவர்கள். இன்றைக்கி யாருன்னு ஒப்பிட்டா பாஸ்டர், பிரசங்கிமார்கள். எல்லா பிரசங்கிமார்களையும் இயேசு சொல்லலை. ஆனால் இங்கே அவர் குறிப்பிட்டது பிரசங்கிமார்களையும் பாஸ்டரையும் தான் குறிப்பிட்டார். இன்றைய காலத்தின்படி அவங்க சொல்கிற மாதிரி நீ வாழு, ஆனால் அவங்கள மாதிரி நீ வாழாத. ஏன்னா அவங்க சொல்கிறது சத்தியத்தை சொல்லுவாங்க, ஆனால் வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா நீ உருப்பட மாட்ட. அந்த ஆள் வாயிலேருந்து சொல்கிற உபதேசத்தை கேட்டீங்கன்னா நீ உருப்பிடுவ. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வர்றான், ஃபோனில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுப்போமே. அவன் பார்க்குறான், பாஸ்டரே ஷார்ட்ஸ் பார்க்குறாரு, ஏன் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? இவங்கிட்டு போயிடுவான். நான் ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னு முழங்காலில் நின்று ஜெபிக்கிறேன், அதே பையன் பார்க்குறான், பாவம் அவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்கார், அவருக்கு பொறுப்பு இருக்குது, ஜெபிக்கிறார் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் எந்த பயலாவது அவர் ஜெபிக்கிறாரு நம்மளும் ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இயேசு சொன்னார், மைனஸாக பார்க்காத, பார்த்தீங்கன்னா நீ உருப்பட மாட்டேன். பாசிட்டிவாக பாரு. அது என்ன பாசிட்டிவ்? அவங்க சொல்கிற உபதேசத்தை கேளு, அவங்கள பார்க்காத. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், புரிஞ்சுதா? அப்போஸ்தலர் 22:10 பவுலப்போஸ்தலன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆலயத்துக்கு போ, ஆலயத்தில் உனக்கு என்ன தேவையோ அது சொல்லப்படும். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆலயத்தை புறக்கணிக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இன்றைக்கி எழும்பிட்டாங்க. வீட்லேயே உட்காந்து பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கலாம். போன வாரம் என்னையா பிரசங்கம் பண்ணார், இந்த வாரம் யூடியூப்பில் வந்துடும். ஆறுதலின் பிரசங்கமாக இந்த சுவிசேஷகருடைய யூடியூப் சைட்டை ஓப்பன் பண்ணு, ஆறுதலாக வரும். கலங்காதே, திகையாதே, தேவன் உன் தேவன், என் தேவன், அவர் தேவன், அமெரிக்காவின் தேவன், லண்டனின் தேவன், ஜப்பானின் தேவன்லாம் சொல்லிடுவாங்க. பயங்கரமான ஆழமான பிரசங்கமாக அவரை
இன்றைக்கி அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத ஆலயத்தில் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நீ எங்கே போகணும், உன்னுடைய ஆலயத்துக்கு நீ போ. அங்கே உனக்கு என்ன சொல்லப்படுமோ, நீ என்ன செய்யணுமோ அது சொல்லப்படும். நீ பாட்டுக்கு யூடியூப்பை ஓப்பன் பண்ணி எனக்கு என்ன பிரசங்கம் தேவையானா நீ வளரவும் முடியாது, தேவனுக்குள்ளாக நிலை நிற்கவும் முடியாது. கொஞ்ச நாள் ஓடு வண்டி, அதுக்கப்புறம் ஓடாது. அப்போ ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12:1 ஆராதனை செய்கிறத எப்படி செய்யணுன்றிருக்கு. இன்றைய கிறிஸ்தவர்களில் ஆராதனை அவர்களுடைய மனம் போன போக்கில் ஆராதனை. சிலர் ஆராதனைக்கே வரமாட்டாங்க. ஆராதனை முடிஞ்சிருக்கோம், 4வது பாட்டு போய்கிட்டு இருக்கோம், 2வது பாட்டு போய்கிட்டு இருக்கோம், அப்போ ஆராதனை இந்த நேரம் மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்போ போவோன்னு போவாங்க. புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? உங்கள் சரீரங்களை காலையில் 7 மணிக்கு எழும்பாது அந்த உடம்பு, அது நல்லா இழுத்து மூடி தூங்க சொல்லும். அதுவும் இந்த குளிர் நேரத்தில் ஓங்கி ஒன்று பலார்னு மண்டை மேலே ஒன்று போட்டு ஏந்திரு, உங்கள் மண்டையில் நீங்களே போட்டு எழும்பு, எந்திரிச்சு ஆண்டவரை ஆராதிக்க போ. புத்தியுள்ள ஆராதனை என்ன? உன் சரீரத்தை ஒடுக்கு, உன் சரீரத்தை கரெக்ட் பண்ணு. எழும்பாத அந்த சரீரத்தை ஆராதிக்காத, கையை தட்ட வராத, வாயை திறந்து பாட வராத அந்த சரீரத்தை பலியாக ஒப்பு கொடு. ஆமென் சொல்லுவோமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை செய்ய இன்றைக்கி எத்தனை விசுவாசிகளுக்கு அப்படியே மேம்போக்காக வந்து உக்காந்துக்கிட்டு சில ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆண்டவருக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும். அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு அந்த சிஸ்டர் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பீட்டு அவன் என்னத்தை அடிக்கான் பைத்தியக்காரப்ப லூஸுங்க, என்னத்தை கிட்டார் ஒழுங்காக வாசிக்கிறான், அப்போ கீபோர்டை வாங்குறான். அது ட்ரெஸ்ஸை பாரு, பாட்டு பாடும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுங்காக போடக்கூடாது. இதை பார்க்கறதுக்கெல்லாம் நான் வரலை. எதை பார்க்க வந்தேன் என்றால் என்னை ரட்சித்த தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனான், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்போ நீ வந்து மற்றவங்களை மன்னிக்கணும். உன் மனைவியை, உன் புருஷனை, உன் பிள்ளைகளை, உன் பேரண்ட்ஸை, சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள், அவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொந்தரவாக இருந்திருப்பாங்க. தெருவில் இருக்கிறவங்கள, உங்கள் உறவினர்கள் மத்தியில், உங்கள் வாழ்க்கையில் சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. திருநெல்வேலியில் ஒரு முறை கடை காலி பண்ணிட்டு வரும்போது ஒருத்தன் பெரிய பிரச்சனை பண்ணி விட்டான். எனக்கு கத்தியே எடுத்துடலாமான்ற அளவுக்கு கோவம் வந்தது. அவ்வளோ பண்ணான் பிரச்சனை. 1000 ரூபா வச்சாதான். அப்போ 1000 ரூபான்னா இன்றைக்கி வந்து ஒரு 40,000 30,000 ரூபாய்க்கு வெய்யி வச்சா தான் வண்டி இங்கேருந்து நவரும். இல்லைன்னா நான் ஒரு பெரிய ரவுடி வீட்டுக்கு வண்டியை இடறான்றான். அந்த வேன்காரன் பயப்படுறான். கடன் பிரச்சனையோடு இந்த கடையை காலி பண்ணி அதை விற்று ஒரு கடன் அடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான்ப்பா அப்படின்னா, நீ வெயிடா காசு, இந்த ஊர்லேருந்து இந்த வண்டி நவரணுன்னா காசு விடான்றான். எனக்கு வந்ததே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படும். வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். ஒரு 2-3 மாதம் 1 வருஷம் கழித்து ஒரு சொப்பனம் காண்றேன். அவன் வர்றான், சென்னையில் வந்து அவன் மாட்டிக்கிறான் என்கிட்ட. யார்? இந்த மிரட்டினானே. காசு வச்சுட்டு போனால் 1000 ரூபா வாங்கிட்டு தாங்க அந்த ஊரை விட்டு அனுப்புனாங்க. அவர் ஏதோ ஒரு ரவுடி பெரிய இவருன்ட்டு சென்னையில் வந்து தனியாக மாட்டுறான். மாட்டினோடனே அவனை சக்கையாக புளிகிற சொப்பனத்தில். இது ஏன் ஆண்டவர் இப்படி காட்டுறாரு அப்படின்னா, இன்னமும் அவன் மேலே உனக்கு கரம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மாட்டினா கூட நீ அவனை பொழந்து எடுப்ப. அதான் அதனுடைய அர்த்தம். அந்த கேரக்டரை பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே அவன் மேலே இன்னும் கடுப்பில் இருக்கேன், நான் கசப்பில் இருக்கேன். அவன் வந்தானா மாட்டினானா சத்தாண்டா அவன் அப்படின்னு. அவ்வளோ கஷ்டத்தில் இங்கேருந்து ஓடி போய் அந்த வேனில் என்ன பாடுபட்டேன் தெரியுமா நான்லாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ வருத்தங்கள், அவ்வளோ கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுக்காக அதெல்லாம் செய்தோம். ஆனால் வண்டி கூலியே சென்னை திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 500 ரூபாங்க. வண்டி கூலியே திருநெல்வேலியிலேருந்து அவ்வளோ பொருளை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய 707 நினைக்கிறேன் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 500 ரூபா தான்
அப்போது சென்னை, திருநெல்வேலி டு சென்னை 1000 ரூபா வாங்கினாங்க என்கிட்ட. அப் அண்ட் டவுன் போகிற ரேட்டை எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அவன் மனசுக்குள்ளே அவன் மேலே இன்னும் கரை இருக்குதுடா, அவனுக்கு இன்னும் நீ அவனை மன்னிக்கலடா அப்படின்னு. அப்படி ஆண்டவர் உணர்த்தின உடனே மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, நான் வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேருடைய தூக்கத்தில், எத்தனை பேர் தூங்குகிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்தினவன் நல்லா நினச்சி சாவுனவெல்லாம் அவனை வாழக்கூடாது, அவன்லாம் இருக்கக்கூடாது, அவன்லாம் எப்படியாவது போயிடணும், அழிஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க. மன்னிங்கன்றார் ஆண்டவர். நீ மன்னிக்கலைன்னா பரமபிதா உன்னை மன்னிக்க மாட்டார். அப்போஸ்தலர் 26:20 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. நீ ரட்சிக்கப்பட்டினா நீ பழைய ஆள் இல்லை. சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு பழைய கெட்ட வார்த்தையை பேசும், பழைய சண்டையை போடும், பழைய பாவத்திலேயே இருக்கும், பழைய அநியாய அக்கிரமெல்லாம். அப்புறம் எதுக்கு நீ ரட்சிக்கப்பட்ட, எதுக்கு சபைக்கு வர்ற நீ? ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? பழைய நிலைமையிலே இருக்கிறதல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரிகளை செய்யணும். நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என்கிட்ட இருந்த ஒரு பலவீனம், கெட்ட வார்த்தை யாராவது பேசினா கண்ணா அப்படின்னான்னு கண்ணு மண்ணு தெரியாமல் அடிச்சிருவேன். என் காதில் அந்த வார்த்தை கேட்டாலே எங்கேருந்து ப்ரெஷர் ஏறும்னு என் நிலைமையே மறந்துடும், அடி நொறுக்கி எடுத்துருவேன். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ரோடாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஆள் பார்க்குறதுக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். ஆனால் அது கேட்டால் எங்கேருந்து வரும்லாம் தெரியாது, கொலை வெறி வரும் எனக்கு. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், சபைக்கு போவேன், நல்லா ஜெபிப்பேன், பாட்டெலாம் பாடுவேன். இது ஒன்று என் கூடவே இருந்தது. ஒரு முறை கம்பெனியில் ஒருத்தன் பேசிட்டான், இதான் ஹையஸ்ட் ப்ராப்ளம். சுற்றி புற்றி பார்த்தா ஒரு சுற்றி இருந்தது, ஓங்கி ஒரு அடி மண்டையில். அந்த அடிக்கு அவன் மண்டெல்லாம் சதறி, மூளை சதறி செத்து போயிருப்பான். அவன் குனிஞ்சிட்டு கையை இப்படி தலையில் வச்சுட்டு குனிஞ்சிட்டான், டக்குன்னு முதுகில் விழுந்து. 3வது அடி விழுந்தது, அந்த முதுகு எலும்பு கூட நொறுங்கி இருக்கும். நான் கிறிஸ்தவன் வேணாம். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கிறிஸ்தவர் ஓடி, அந்த நீலாம் ஒரு கிறிஸ்தவன் நாடா, நீலாம் அடிக்கிற, நீ ஒரு கிறிஸ்தவன் அடிக்கலாமாடா அப்படின்னார். செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. இது ஏன்னா அடிச்சுட்டு நான் அழுவேன். ஐயோ ஆண்டவரே, கோபம் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே ஆண்டவரே, ஐயோன்னு அழுவேன். நிஜமாக அழுவேன், வருத்தத்தோடு அழுவேன். போய் பலிபீடத்தில் உட்காந்து 2 நாள் 3 நாள்லாம் அழுதுருக்கேன். ஐயோ இவ்வளோ கோபம் வருது, எங்கேருந்து வரும்னா, ஆனால் வரும் அந்த நேரத்தில் கரெக்டாக. ஆண்டவரே, இனிமேல் யார் என்ன வார்த்தை பேசினாலும் அடிக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு தீர்மானம் எடுத்தால், எங்கள் கம்பெனிக்கு ஒரு குள்ளமாக ஒரு பையன் வந்தான். என்னோட பரிதாபமாக இருப்பான். அவன் புதுசாக வந்தான். அவன் சடார்னு பேசுவானா, அசிங்கமான கெட்ட வார்த்தையை பேசிட்டான். மொத்த கம்பெனி அப்படியே வேலையை விட்டு நின்று இப்படி பார்க்குறாங்க. போச்சு, இன்றைக்கி இவன் செத்தான். நான் அவனை அப்படியே எட்டி சட்டையை பிடிச்சிட்டேன். யாரை என்னடா பேசுன நீ அப்படின்ட்டு இப்படி கையை வச்சுட்டேன். ஆண்டவர் உள்ளேருந்து உணர்த்துறார், ஏண்டா இப்போ தானடா நீ தீர்மானம் எடுத்த, யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் அடிக்க மாட்டேன்னு. கையை எடுத்துட்டேங்க. அவன் பண்ணாம பாருங்க அலப்புற, என்ன பயன்ட்டியா அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே இருந்த கொஞ்ச நெஞ்ச கோபத்தை விட இது இன்னும் அதிகமாக கௌரவத்தை தூண்டுது. சாஸ் அப்படி தான். நான் பயன்ட்டியா? நேராக போனான், ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணான், மாப்பிள்ள என்னை அடிச்சிட்டான், மாப்பிள்ள ஒருத்தன் சட்டையை பூசிட்டான் அப்படின்னு. ஃபோனை கொடுறான், ஏய் ஃபோன் பேசுகிறான் அவங்ககிட்ட அப்படின்னு. அவன் ஃபோனை வாங்கினேன். ஏய் யாரா நீ, என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிட்டியாமே அப்படி. கம்பெனிக்குள்ளே ஃபோனில் அவன் பேசுகிறான். நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா நேரில் வாடா, நமக்கு கௌரவம். ஐயோ ஆரம்ப காலத்தில் நான் பண்ண கொடுத்துருக்கேன், இப்போ என்னை பார்த்தா நம்ப மாட்டீங்க. அப்படி பண்ண, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நேரில் வாடா. ஆனால் மனசு சொல்லுது, பேசலாமாடா இப்படி, நீ ஏன்டா இப்படி பேச, நீ ஒரு கிறிஸ்தவனாச்சே, பேசலாமாடா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் எனக்கு கிடைச்ச அவமானம் இருக்கு. ஆண்டவர் போராடுறாரு, நீ சொன்ன விஷயத்தில் தீர்மானத்தில் கோபத்தை விடு 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 விடு. கடைசியில் விட்டேங்க. அந்த பயலால்
அவன் பண்ணால் பாருங்க அலப்புற. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு பையனை மதிக்கலை, எல்லாம் கெட்ட வார்த்தை தான் பேசுவான். ஏன்னா இவனை கண்ட பயப்படுறான்ல, இவன் இருக்கிற வரைக்கும் இவனை வச்சே நம்ம காரியத்தை சாதிச்சலாம். என்னம்மா கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்ன பாடு. ஆனால் அதை ஆண்டவர் அன்னைக்கு அதை ஜெயிக்க கிருபை தந்தார். ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த கோபத்தை ஜெயித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்டத்தட்ட மேலே ஆகுது, 25 வருஷம் ஆகுது. யார் என்ன பேசினாலும் போயிட்டே இருப்பேன். தண்ணி அடிச்சுட்டு என்கிட்ட பேசினாலும் கோபம் வரும் எனக்கு, அதெல்லாம் ஆத்திரம் அவ்வளோ வரும் எனக்கு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் அந்த கோபத்தில் இருந்து அப்படியே வெளியில் கொண்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டினா, இயேசு உன் உள்ளத்தில் வந்துட்டார்னா, நீ தேவையில்லாத விஷயத்த, அதுக்கேற்ற கிரியைகளை நீ செய்யணும், தேவையில்லாத விஷயத்தை விடணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை நீ செய்ய வேண்டும். மத்தேயு 19:16 21 வரைக்கும். நீ தரித்திரருக்கு கொடு. சர்ச்சில் சில தரித்திரர் இருப்பாங்க. இயேசு சொன்னது, தரித்திரர் இருப்பாங்க. தரித்திரருக்கு என்ன பண்ணணும்? ஏழ்மையான மக்களை பார்க்குறீங்களா, கொடுங்க. நானே இங்கே ஏழ்மையாக இருக்கிறேன் சொல்லாத. போங்க, ஒரு 2000 ரூபா செலவாகும் மாதத்தில், ஒரு 2000 எடுங்க, 20 பார்சல் பிரியாணி வாங்குங்க, இல்லை 15 வாங்குங்க, கொண்டு போய் ரோட்டு ஓரத்தில் உட்காந்துன்னு கொடுங்க, தரித்திரருக்கு கொடுங்க. பெட்ஷீட் வாங்குங்க, 200 ரூபாய்க்கு கொடுத்தாலாம் பெட்ஷீட் கிடைக்கும். ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு 10 பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. நீங்கள் ஒன்றும் அப்படியே 1500 பெட்ஷீட்லாம் வாங்க வேண்டாம், 10 பேர் கொடுங்க. போங்க, ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ அந்த குழந்தைங்களெல்லாம் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க நூடுல்ஸ் கேட்டால் வாங்கி கொடுக்குறீங்க, ஃப்ரைட் ரைஸ் கூட வாங்கி கொடுக்குறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அழகான விலை கூடுதலான ஒரு 50 ரூபா மதிப்புள்ள 100 ரூபா மதிப்புள்ள பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் இந்தா தாங்க வச்சுக்கோ தாங்கன்னு கொடுத்துட்டு வாங்க. அந்த பிள்ளைங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ரோமர் 15:32. ஜெபத்தில் போராடுங்க. சிலர் ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபமே வரமாட்டேங்குது பாஸ்டர், ஜெபிக்கணுன்னாலே ஒரு பிரச்சனையாக இருக்குது, முட்டி போடணுன்னா ஜெபம் வரமாட்டேங்குது. உங்களுக்கு இல்லை, பவுலுக்கே இந்த பிரச்சனை இருந்தது. அவர் சொல்கிறார், நான் ஜெபத்தில் போராடுறேன், ஒரு மனமாக உட்காந்து ஜெபிக்க முடியல, ஏதோ பிரச்சனை வருது, என்னென்னமோ தொந்தரவு வருது, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருது, ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேற்கொண்டு ஜெபத்தில் போராடுகிறேன். எதுக்கு போராடணும்? ஜெபிக்க முடியல அவரால், ஜெபத்துக்கு நிறைய இடையூறு, அதனால் ஜெபத்துக்கு போராடுகிறார். ஆமென் சொல்லுவோமா? பிலமோன் 1:13. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, எனக்கு ஊழியம் செய்யணும்பா. யார்? அந்த ஒனேசிமு என்கிற ஒருத்தன் எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பாஸ்டரை சபையில் ஆண்டவர் நியமிச்சிருக்கார். ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது வரும். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்வது என்பது இன்றைய சபைகளில் குறையுது. இப்போ ஊழியக்காரங்களுக்கும் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். ஏன் சுயமா, ஏன் விருப்பப்படி நான் வாழலைங்க. யார் கடவுளை அனுப்பின வாழ்க்கையை கடவுள் விரும்புகிற மாதிரி வாழ்கிறாங்களோ அவங்க தான் கடவுள் முன்னாடி போய் நிற்கும்போது தப்பிச்சாங்க. உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கடவுள் முன்னாடி போய் நிற்கும்போது ஏன் இஷ்டத்துக்கு நீ வாழாத, நீ இங்கே முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பிதாவின் சித்தத்தின்படித்தான் ஒரு விஷயத்தையே செய்கிறேன். திருமண காரியமாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயம், பெரிய பெரிய விஷயம், ஆண்டவர் விரும்புகிற மாதிரி செய்யணும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லூக்கா 3:11-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 அங்கிகள் உடையவன். இந்த 2 அங்கி உடையவன்
இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல. இல்லாதவர்களை தேடி உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அப்படின்னா இது என்ன புது ட்ரெஸ் இல்லை, பழைய ட்ரெஸ். உங்கள்கிட்ட இருக்குது 2, அந்த 2ல் ஒன்று என்ன பண்ணிடு, அந்த ஒன்று கூட இல்லாமல் இருக்கானா அவனுக்கு கொடு. ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கானா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த நல்ல ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு கிடையாது. ரோட்டில் நாங்கள் காரில் ஒரு நாள் போயிட்டுருக்கோம். ஒரு ஆள் ரோட்டில் அப்படியே பரிதாபமாக நிற்கிறான். கிட்ட போய் பார்த்தா அவன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, லுங்கி அவனுக்கு உடுத்த தெரியல. லுங்கி இருக்குது, லுங்கி உடுத்துறதுக்கு அவனுக்கு வரல. அவனுக்கு போயிட்டு என் கூட இருந்த ஒரு பாஸ்டர் ஒரு நல்ல ஷர்ட்டு, அழகான ஷர்ட் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டார். தம்பி இந்த ஷர்ட்டை நீ போடு. அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு இவரே கழட்டினார். அவன் குளிச்சு எத்தனையோ நாள் ஆகுது. இவரே கழட்டிட்டு இவர் ஷர்ட்டை போட்டு விட்டாடே, இந்த ஷர்ட்டு நல்ல ஷர்ட்டு, இதை நாசம் பண்ணிடக்கூடாதுன்னு போட்டுக்கோ, நல்லா போட்டு கழட்டி கீழே போட்டுறாது. இதை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? புடவை இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க, சுடிதார் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, கிழிஞ்சு போனதை உடுத்துகிற மக்கள், ஃபேண்ட் ஷர்ட் உள்ளவங்க இருக்காங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 4ஆம் வசனத்தை, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ளுதலே புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். இன்றைக்கி இருக்கிற திருச்சபை மக்கள்லாம் அதுக்காக தலையை விரிச்சு விட்டுவாங்கன்னு சொல்லலை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, ஒரு 10 முடி எடுப்பாங்க பின்னுவாங்க, ஒரு 20 முடி எடுப்பாங்க பின்னுவாங்க, இப்படி மணிக்கணக்காக உட்காந்து பின்னுவாங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி நீ போய் ஸ்டைல்லாம் பண்ண வேண்டாம். ட்ரெஸ்ஸில் வந்து விதவிதமாக. அப்போ அமைதலும் சாந்தமுமான ஆவி உங்கள் இருதயத்தில் இருக்கணும். சொல்லுங்கள், அமைதலும் சாந்தமுமான. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37-38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியின் வரமும் பெறணும். ஞானஸ்நானம் பெறாத கிறிஸ்தவங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்க. பரிசுத்த ஆவி பெறாதவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தார். யாருக்கு என்ன உதவி வேணுமோ அவங்களுக்கு அந்த உதவியை செய்யுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி உதவி செய்கிற இடத்துல நாம் இருந்து எனக்கு யாரும் செய்யலை அதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் அன்றைக்கி அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். நீ யாருக்கும் எந்த உதவி செய்தாலும் அது பரலோகத்தில் தேவன் ஏற்றுக்கொண்டார்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க, பலனை தேடாதீங்க. ஆனால் யாருக்கும் உதவி செய்யலைன்னா உனக்கும் உதவி செய்ய வரமாட்டாங்க. எனக்கு எல்லாரும் வந்து செய்தாங்களா, நான் சபைக்கு போகிறேனே, யார் வந்தால் எனக்கு, நீ செஞ்சியா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உதவி செய்யுங்க. யாருக்கு என்ன உதவி தேவையோ அவங்களுக்கு அந்த உதவியை செய்யுங்க. ஒரு தம்பிக்கு ஒரு உதவி தேவையா செய்யுங்க, ஒரு அம்மாவுக்கு உதவி தேவையா செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறத விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஏன் உன்னால் சகிக்க முடியல? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தரோட ஒருத்தர் வழக்காடுகிறது, ஒருத்தரோட ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறது, நான் பண்ணது கட்டுறது, நீ பண்ணது இல்லைப்பா அப்படி சொல்கிறது குற்றம். நிறுத்துங்க அதை. 1 தீமோத்தேயு 3:10 மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்து முன் வரணும். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். சிலருக்கு வியாதி ஏன் வருதுன்னா, இன்னொருத்தருக்கு மேலே இருக்கிற குற்றங்கள், தன்னுடைய குற்றங்களை அவங்களுக்கு விரோதமாக செய்ததை அறிக்கையிடுறது கிடையாது.
யாக்கோபு அப்படி தான் சொல்கிறாரு. ஆமாம், ஏன் பலவீனம்? இந்த ஆளை திட்டினது தான், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசினது தான். நான் இப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பிரசங்கம் பண்ண என்ன மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு நான் கேட்டால் தான் எனக்கு வியாதி கிடையாது. ஏன்? என்னுடைய குற்றம் என்னது, அதை நான் அறிக்கை பண்ணணும். நான் பண்ணினேன், உங்களை வருத்தப்படுத்தினா மன்னிச்சிங்கன்னு சொன்னால் மனைவிக்கு வியாதி கிடையாது, புருஷனுக்கு வியாதி கிடையாது. அதனால் ஆண்டவர் நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி பண தேவைகளோடு வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. கை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்கள். எனக்கு ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கார், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கடைசியாக 2 காரியத்தை சொல்லிடுறேன். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன சொல்கிறாரு? யார் இவர்? யாருக்கு கீழ்ப்படியணும் மட்டும் இல்லை, அடங்கணுமா? அடங்கணும்னா கஷ்டமான விஷயம் தானே. இது யாரை சொல்கிறாரு? யாரை சொல்கிறாங்க? இந்த அப்போஸ்தலர் பாஸ்டர், உங்கள் ஆத்துமாக்களை நடத்துகிற பாஸ்டர். அவருக்கு என்ன பண்ணணுமா? பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்லாம் கிடையாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா நீ மாட்டிக்கின. அவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியது மட்டும் இல்லை, அடங்கு. என்னது இங்கே பிரச்சனை என்னென்னா அடங்க மாட்டேன்றோமே. அதனால் என்ன நடக்குது? அடங்கலைன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. நாங்கள் பண்ணுற ஜெபம், நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், நான் உண்மையிலே சொல்கிறேன், சிலரெல்லாம் இன்னும் ஆசீர்வாதமே இல்லையா ஆண்டவரேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதாங்க எனக்கு சந்தோஷம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நினச்சி அப்படி வரணும் என் ஆட்கள் எல்லாம், விசுவாசிகள்லாம். இங்கே இருக்கிற 1000க்கு கஷ்டப்படுறவங்களாம் கோடீஸ்வரர்களாக மாறணுங்கிறது தான் என் சந்தோஷம். ஜெபிக்க தெரியாதவங்களாம் மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு தான் என் ஆசை. பாட தெரியாதவங்களாம் முன்னாடி வந்து ஆராதிக்கணுங்கிறது தான் ஆசை. பிரசங்கமே பைபிள் வசனமே படிக்க தெரியாதவங்களாம் என்னை விட 10 மடங்கு அதிகமாக பிரசங்கம் பண்ணணுன்றது தான் என் ஆசை. அல்லேலூயா. வருவோம் பாஸ்டர்ன்றவங்க மட்டும் ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு வசனம், லூக்கா 11:42. இயேசு சொன்னார், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் ஒருதலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், என்ன பார்த்து சொல்லுங்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. எது? தசமபாகம் கொடுக்கறதையும் நீ செஞ்சு தான் ஆகணும். இயேசு தான் சொன்னார், நீ தசமபாகம் கொடுக்க வேண்டும் உன் உழைப்பில். நம்பர் 2, நியாயத்தையும் தேவ அன்பையும் நீ விடக்கூடாது, அதையும் காட்டணும். சரி, நான் உங்களுக்காக இன்னும் ஒரு 7-8 வசனங்களை குறைச்சிட்டேன். இதெல்லாம் அப்போஸ்தலர்களும் இயேசுவும் சொன்ன உபதேசங்கள். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமான ஆண்டவர் உணர்த்தினாரோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா?